நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் சார் ஒரு சுமதிங்கிற மேடம் கோர்ட்டு பார்க்குறாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி எந்த டியூட்டியில் தான் துரத்தி விடுங்க. அவங்க வந்து அந்நியமாக பேசியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்காங்கள ஒரு ரேப் கேஸ் நீங்கள் சொன்னீங்க. ஐயா நீங்கள் சொன்னது உண்மை தான். சரி, அவங்க ஏசிட்டாங்க. அவங்க எவ்வளோ மன உளைச்சலில் இருந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? அவங்க கோர்ட்டு பார்த்துட்டு வந்து கோர்ட்டில் ஜட்ஜிட்ட திட்டி வாங்கி, பிபி மேடத்தை திட்டி வாங்கி அவங்க ஒரு மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க. பல நேரம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட ஃபோன் அடித்து வர சொல்லியிருப்பாங்க ஸ்டேஷனுக்கு. இவங்க வந்திருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் இவங்க நான் அன்றைக்கி வரவான்னு கேட்கணும். அவங்க ஒரு டென்ஷனில் ஏசிட்டாங்க ஐயா. இதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போட்டு நான் மைக்கில் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் இந்தியா ஃபுல்லாக பரவலமாயிட்டிய. நீங்கள் அவங்க வீட்டில் பிள்ளைகளோ பையனோ அவங்க ஹஸ்பண்டோ மன உளைச்சலில் இருந்து இறந்து செத்து போயிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? இதுக்கு ஒரு நியாயம் கேட்கணும். நீங்கள் எல்லாத்தையும் போலீஸை மட்டும் இப்படி காட்டி கொடுக்கீங்க. முதல்ல உங்களுக்கு சங்கம் இருக்குது, போலீஸுக்கு சங்கம் கிடையாது. அதனால ரொம்பவும் மட்டமாக நீங்கள் நினச்சிட்டிங்க. 2012 நான் சென்னையில் போலீஸ் குவார்ட்டர்ஸில் தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஒரு பொண்ணு உங்கள் மேலே புகார் கொடுத்துச்சு. புகாருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஒரு பெண்ணை தான் லவ் பண்ண உண்மை தான், அது நல்ல பொண்ணு இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ அவள் கெட்டவளா? நீ ஐபிஎஸ் பாஸ் ஆகிட்டீங்க. அந்த பொண்ணு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத வந்துச்சு, அது ஃபெயில் ஆகிட்டு. நீங்கள் உடனே மாறியாச்சு. நீங்கள் கரெக்டாக இருந்தால் இந்த தண்டனை கொடுக்கலாம். நீங்கள் ஏக்கியும் கிடையாது. புரிஞ்சுதா? உங்கள் கிஸ்டி எனக்கு தெரியாது. அதை எடுத்து பார்த்தா நீங்கள் மட்டமான ஆள் தான். நீங்கள் திருச்சி உங்கள் ஒய்ஃபு ராம்நாத் 2 பேரும் 40 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நீங்கள் டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் அரசியல் தான் பார்க்க போடுவேன். பாதிக்கப்பட்ட அந்த சுமதி மேடங்கிற வந்து 25 வருஷம் சர்வீஸ் உள்ள மேடம். நீங்கள் இப்போ வந்தாலும் அந்த சர்வீஸ் மதிங்க சார். அந்த பெண் அந்த மேடை இப்போ எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். நம்ம ஐயோ நம்மளை இப்படி பேரை போட்டு கெடுத்துட்டாங்களே. அவங்க செத்து போனால் நீ தான் ஏன் பொறுப்பு? நான் உண்மையிலே சொல்லுதேன், என்னை பிடிச்சி உள்ளே போட்டு போடு. அவங்க வீட்டில் ஏதோ ஒன்று இறந்து போயிட்டால் மனித ஒரு மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுப்பேன். சுப்ரீம் கோர்ட் வர போவேன். எந்த போலீஸும் அப்படி நினைக்காதுங்க. எல்லா போலீஸும் கஷ்டப்பட்டு தான் டூட்டி போகுது. சரியா? இன்றைக்கி பங்குனி உத்திரம், எல்லா போலீஸும் காடு ஒன்றுக்கு கூட இருக்க முடியாது டூட்டி போகுது. அதனால் போலீஸை வந்து இந்த மாதிரி பிரபலமாக படித்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. உங்கள் ஆஃபீஸ் கூப்பிடுங்க, வார்ன் பண்ணுங்கள், இடத்த மாற்றுங்க, இல்லை ஏஆருக்கு அடிங்க, இல்லை பட்டாணியனுக்கு அடிங்க. சும்மா போட்டு சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பிரபலமாக இதாயா கிடச்சி மைக்கு கவர்மெண்ட் மைக்கை பப்ளிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து இப்படி யூஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய அதிகாரத்தை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஐபிஎஸ்னால் அண்ணாமலை மாதிரி இருக்க முடியுமா? உங்களுக்கு சங்கம் இருக்குது, நீர் சங்கத்தில் சொல்லி உடச்சிட்டு வந்துடுவார். போலீஸு சங்கம் கிடையாது, பாதிக்கப்பட தான் செய்யும்.